ஐடி வல்லுநர் திரு அழகுநம்பி வெல்கன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு அழகுநம்பி. இப்போ இது ஒரு மேசிவான இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கு. வெறும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை ஸ்தம்பிக்க செஞ்சிருக்கு இந்த அவுட்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய தரப்பில் இது அவங்களுடைய ஃபால்கன்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஒரு மெயின் ப்ராடக்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு டெக்னிக்கல் எரர், டெக்னிக்கல் கிளிச் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சைபர் அட்டாக்காக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வணக்கம். இந்த பர்டிகுலர் இஷ்யூ இப்ப யூனியன் சர்க்கிள்ல நாங்க இருக்கிற ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் சர்க்கிள்ல இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு டிஸ்கஷனை உண்டாக்கி இருந்து அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களிலும் இது நடந்துட்டு வருது அப்படின்றது எங்களுடைய தகவல் வந்தது. இந்த இஷ்யூ வந்த உடனே முதல் அப்சர்வேஷன் என்ன எம்ப்ளாயிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சுன்னா, எங்களுக்கு ஏர்லி வீக்கெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது வீக்கெண்ட் சீக்கிரமா வந்துருச்சு தேங்க்ஸ் டு மைக்ரோசாஃப்ட். இந்த மாதிரி தான் ஒரு தரமில்லாத ஒரு சாஃப்ட்வேரை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வேலையை பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு சைபர் அட்டாக்கா இருக்கலாமா அப்படின்ற பின்னணியில இது பின்னாடி அது இன்வெஸ்டிகேஷன் போச்சு. பட் இப்போ இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ன்ற நிறுவனமே சொல்லியிருக்கு, இல்ல எங்களுடைய அப்டேட்ஸ் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு அவங்களே அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில இது ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக் இல்ல, இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதுவும் குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் பயன்படுத்துற லேப்டாப்புகள் மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்னும் மேக், லினக்ஸ் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் எந்த விதமான அஃபெக்ட் இதுல பாதிக்கப்படல. ஆனால் இந்த பாதிப்பு ஒரு உலகம் முழுக்க பல்வேறு கிரிட்டிக்கல் சர்வீஸ் கொடுக்கிற செக்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல்ஸ், லைஃப் சேவிங் ஹாஸ்பிட்டல்ஸ், கிரிட்டிக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பேங்க்ஸும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்புல இருந்து இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்கள் இதெல்லாம் இதுல இருந்து இன்னும் இது எவ்வளவு வீரியம் இருக்கும். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி போர்சஸும் இதெல்லாம் நம்பிதான் இருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை நம்பி டிபெண்டா இருக்கிற ஒரு நாட்டுல இவ்வளவு இந்த ஒரு பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி கவர்மெண்ட் ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஏன்னா உலக நாடுகள் மத்தியில இந்திய நாடு ஒரு ஐடி ஹப்பா இருக்கு, ஐடி டெவலப்மெண்ட் சென்டரா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஒட்டுமொத்த நாட்டையும் ஸ்தம்பிக்க வைக்குது அப்படின்னா அது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றத அரசாங்கம் இதுல தலையிட வேண்டியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஒன்று மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம அந்த டைவர்சிஃபை பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் தாண்டி மேக் இருக்கு, இன்னும் செலவில்லாத ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் ஓஎஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அரசாங்கமும் நிறுவனங்களும் மைக்ரேட் ஆகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பார்வையா இருக்கு. நன்றி திரு அழகுநம்பி வெல்கன். இணைப்பில் உங்களுடைய விரிவான பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.